நம்ம பேர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. பரலோகத்திலே நிறைய புஸ்தகங்கள் உண்டு. சொல்லுங்க, பரலோகத்திலே நிறைய, சத்தமா சொல்லுங்களேன், என்னது உண்டு? சில ஆட்கள்லாம், சில ஆசாமிகள்லாம் ஸ்கூலுக்கு போவோம் பார்த்துடுங்க, ஃபஸ்ட்டு நிறைய புக்கு கொடுப்பாங்க, ஒன்றுலேயும் எழுதியிருக்க மாட்டான், இல்லை அப்படியே இருக்கும். இதே போல தான் சர்ச்சில் இருக்கிற சில ஆசாமிகளுடைய அந்த பேரில் வந்து அங்கே வந்து ஒன்றுமே எழுதியிருக்காது. இப்படி இப்படி எங்கேயும் அங்கே பரட்டி பார்ப்பாங்க, இங்கே பரட்டி பார்ப்பாங்க, எல்லாம் எம்டியாக இருக்கும். தனி ஜெபம் இருக்கிறதா? எப்போது பைபிளை வாசித்து முடிச்சிருக்காடா? பரலோகத்திலும் குறிப்பிடப்படுகிறது. இந்த வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதா? இவங்க பரிசுத்தமாய் வாழுகிறாங்களா? ஒரு புஸ்தகம் மட்டும் இல்லை, நிறைய ஃபைல் உண்டு. ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதில் நம்ம செய்கிற நற்கிரியைகள் பாருங்கள். இந்த 2024 இந்த பண்டிகை நாட்கள் ஏதாவது நற்கிரியைகள் செய்தோமா? நம்மளால் முடிஞ்ச மட்டும் ஏதாவது பாவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்தோமா? அதுவும் அங்கே என்ட்ரி செய்யப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல. கர்த்தருக்கு நாம் கொடுத்ததை அவர், ஆமென், பாருங்கள், எப்பவுமே அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக திரும்ப அளக்கிறவர். நம்ம செய்கிற அதான் கொர்நேலியுவே ஜபமும் தான தர்மம் எங்க வந்து எட்டினது? அப்போ நம்ம என்னெல்லாம் ஜபம் பண்றோம், நம்ம மறந்தாலும் பரலோகம் மறக்கல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமே, என் பிள்ளைகளோடு உங்க கரம் இருக்கணுமே, இதெல்லாம் ஆமென். பாருங்கள், கர்த்தர் அந்தந்த காலத்துல வேண்டிய கிருபையை உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அதனால தான் நல்ல உழைக்கிற தகப்பனார் தாய்மாரெல்லாம் இருக்கிறீங்க, நீங்க நல்லா உழைங்க. ஆனா ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இயேசு சிலுவையை சுமக்க முடியாதபடிக்கு முகங்குப்புற விழும்பொழுதும் அவர் ஜெபம் பண்ணார். ஆமா, நீங்க எனக்காக அழாண்டா, உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணணும், குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க கர்த்தரை அறிந்தது போல என் மனைவி கர்த்தரை அறியணும், என் பிள்ளைங்க கர்த்தரை அறியணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களா மாறணும். அப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். அப்போ பரலோகத்திலே புஸ்தகங்கள் இருக்கிறது. இதுல சிலவங்களுக்கு பேஜ் எல்லாம் எப்படிமா இருக்கு? எம்டியா இருக்கு, ஒன்றும் இல்லை. காலேஜ் ஜபமும் இல்லை, தனி ஜபமும் இல்லை, ஃபேமிலி ப்ரேயர் இல்லை, பைபிள் ரீடு இல்லை, நற்கிரியைகள் இல்லை. என்ன பாருங்கள், அந்த ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படி நீங்க எளிமையா இருந்தது? நீங்க உங்கள் ஒவ்வொரு நாள் காட்டி இந்த டைரி இருக்கு பார்த்தீங்களா? 2024 டைரி, நம்ம மனுஷன் உண்டு பண்ண டைரியே இப்படி இருக்குதுன்னு முடிஞ்சு. இனி அடுத்தது 2025 அடுத்த டைரி. இப்போ நான் சொல்ற விஷயம் இதே போல நம்ம நீங்க டெய்லி எழுதுறவங்களா இருக்கலாம். மனுஷன் உண்டு பண்ணது இவ்வளவு இருக்குன்னா, தேவன் வந்து இன்னைக்கு எல்லாம் டிஸ்பிளே தான். மனுஷன் இன்னைக்கு தான் அந்த ஞானத்தை கொடுத்து கர்த்தர் மனுஷனை கண்டுபிடிக்க வச்சாரு. அங்க அவருக்கு ஃபைல் வந்து இப்படி நம்ம பேரை சொன்னாலே போதும், தூதன் அங்க A to Z. நமக்கு பிறந்த நாள்ல இருந்து 80, 90, 100 போதுமா? 100 வயசுல உள்ளது எல்லாம் டங்குன்னு வந்துடும். அங்கே நிறைய எம்டியா இருக்கும், அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு புரியலையா? சிலவங்களுக்கு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண சிலதான் நியூ ஜென்ரேஷனுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். ஃபைல் ஓப்பன் பண்ணதான் இப்போ ஏதாவது எழுதுனா தானே இப்போ வந்திருக்கும். 2024 இப்போ இந்த டைரி இருக்குன்னு வச்சுடுங்க. ஏதாவது நிறைய பேஜ் வந்து எம்டியா இருந்துன்னா ஈஸியா இருக்கும்ல. இப்போ நிறைய பேருக்கு ஃபைல்ல ஒண்ணுமே இருக்காது, எம்டி. மலர்ந்தா வானம், கமந்தா பூமி, சாப்பிடணும், உறங்கணும், வாழணும், இவ்வளவுதான். கொஞ்ச நேரம் மொபைல் பின்னால கவனிக்கிறீங்களா தம்பிங்க? மொபைலும் கையுமா வாழுகிறோம், வாழ்க்கை சூனியமா தான் போவோம். கர்த்தரை கனம் பண்ணினா கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவான். இதை நான் சொல்லணுங்கிற கட்டாயத்திலே இருக்கிறேன். நான் உன் காதுல இந்த வார்த்தையை போடாம வேற யாரு போடுறது? பைபிள் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை, எல்லாரும் சொல்லுங்களேன் பின்னால வர, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அதே நேரம் என்னை அசட்டை பண்ணுகிறவனை, என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? அசட்டை பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்ணுகிற அழகு கர்த்தர் என்ட்ரி பண்றாரு. நீ ஒன்னும் உனக்கு இல்லாட்டாலும் முழங்கால் படிட்டு பாரு, பைபிளை தினமும் வாசித்து பாரு, சபையில வந்து தாழ்மையை ஆராதித்து பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவா. அல்லேலூயா. ஏன்னா எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்துகிறதுக்கு அவராலே முடியும். எந்த மனுஷனையும் உன்னை டேக்கப் பண்றது கர்த்தர். உன் டிகிரி கிடையாது, உன்கிட்ட இருக்கிற பணம் கிடையாது, கர்த்தருடைய கரம். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அதனால சிலருடைய பேஜ் எல்லாம் வந்து எம்டியா இருக்கு. சிலருடைய பேஜ் எல்லாம் எப்படி இருக்கிறது? எம்டியா இருக்கு. பைபிள் ரீடே இல்லை. உங்களை வேதத்தை வாசிக்க வைக்க எவ்வளவு முயற்சி பண்றோம்.
வேதம் வாசிக்கிறதுக்கு லாஸ்ட் சண்டேயோடி நம்ம லிஸ்ட் எடுப்போம். ரொம்ப கிரேஸ் பீரியட் என்ன முடிக்க லாஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக கால் பண்ணலாம். மற்றபடி லாஸ்ட் சண்டே வந்து என்ன செய்கிறோம், முடிக்கிறோம். என்னெல்லாம் முயற்சி பண்ணுறோம். ஆனாலும் சிலவங்கெல்லாம் மணி இருக்கிறீங்க. உன்னை நீ உருவாக்கப்படணும். உன்னுடைய எப்படியாவது உனக்கு பிரதிபலன் அதிகரிக்கணும், ஊழியம் செய்யணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்காக பிரயாசப்படணும். நெகேமியா லிஸ்ட்டை வர எடுத்திருக்கோம். எதுக்குன்னா அந்த அங்கேயும் என்னது எது கிரெடிட் ஆகிறதுக்கு சொல்லுங்க. இந்த பாஸ்புக் எல்லாம் இங்கே போட்டுட்டு தான் போக போறிய, பேங்க் பேலன்ஸையும் போட்டுட்டு தான் போக போறிய. 100 பவுன் நகர் இருந்தாலும் வசமாக போட்டு விடுவாங்களோ. கதண்டை முடிஞ்சிட்டுன்னு நினச்சிடுங்க. உங்கள் வீட்டுக்காரர் வந்து இறுதி காரியங்கள்லாம் செய்கிறார். என் மனைவி ரொம்ப முக்கியம், அதனால் ஒரு 200 பவுன் போட்டு என்ன செய்கிறேன். ஒரு கிராண்ட் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. விரலையே கட் பண்ணி எடுத்துட்டு 2ஆக வேண்டாலும் தச்சு என்ன செய்திருவாங்க. பொல்லாத உலகங்க, மண்ணான உலகம். எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத உலகம், மாயையான உலகம், மாயையான அன்பு. இல்லையா சொல்லுங்களேன். ஒருக்க வாயை திறந்து சொல்லுங்க, என்ன உலகம்? பொய்யான உலகம். சொல்லுங்க, மெய்யான உலகம் எங்கே இருக்கிறது? அங்கதான் ஏன் இருக்கு வாழ்வு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா கரங்களை அசைத்து, என்ன உலகமா இது? பொய்யான உலகம், மண்ணான உலகம். இது எப்படி உலகம்? பொய்யான உலகம். சாத்தான் வந்து ஒரு பழைய பாட்டில் எப்படி உண்டு பாருங்க, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன செய்ய மாட்டேன். அப்போ இந்த உலகத்துல வந்து எல்லாம் மண்ணு தான், மனிதனும் மண்ணு தான். மனிதன் ஆண்டவர் எதுலேருந்து எடுத்தாரு? மண்ணிலேருந்து எடுத்து மனிதன் என்ன செய்தார்? உண்டு பண்ணினா. காண்கிற எல்லாம் பாருங்க, அந்த சிரியா, அந்த லெபனோன், இங்கெல்லாம் பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நெட்டில் அடித்து பார்க்கச்சில் நமக்கு அதுக்கு முந்தின 1 இயருக்கு முன்னால் அந்த சிட்டி எப்படி இருந்து, நைட்டு எப்படி இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய பெரிய டவர், பெரிய பெரிய லைட்டு, ரோடு. ஸோ இப்போ எப்படி இருக்குது? இந்த பாழடைஞ்ச கட்டிடம், ஆட்கள் இல்லாத அப்படி பாருங்கள் சூனியமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்கிற விஷயம் பாருங்கள், இந்த எவ்வளவுதான் இன்னைக்கு பயங்கரமான தோற்றங்களில் உலகம் இருந்தாலும் உலகம் வந்து மண்ணு தான். அல்லவிட்டால் உலக வாழ்க்கையும் பொய் தான். மெய்யான வாழ்வு எங்கே இருக்குன்னா பரலோகத்தில். அல்லேலூயா. இயேசு வந்து இதை தான் பிரசங்கம் பண்ணாரு. இயேசு வந்து அப்போஸ்தலர்கள் இதை தான் பிரசங்கம் பண்ணாங்க. இன்றைக்கும் அன்பு தேவப்பிள்ளைகள், இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில் நம்ம எங்கே பிரதிபலன் சேர்க்க, நம்ம பலன் எங்கே அதிகரிப்பதற்காக பிரயாசப்படணும்னா பரலோகத்தில். சொல்லுங்க. அப்போ உங்கள் பேரை போட்டு இவளுக்கு என்னெல்லாம் பலன் கொடுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நான் வீட்டில் கிடந்து இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேனே. ஒரு புருஷனுக்கு ஆமீன் பாருங்கள், ஒரே மனைவியாக நீங்கள் உத்தமமாக வாழ்கிறதுக்கு அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஏன்னா பரிசுத்த வாழ்க்கையில் அது வந்துடும். நிறைய பேர் வசமாக எஸ்கேப்லாம் ஆகி பல்ட்டியெல்லாம் அடித்து 1 2 3 4 எங்கேயோ போகுது. கர்த்தர் நல்லவர். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே மனைவிக்கு உத்தம புருஷராய் இருக்கிற அன்பு சகோதரர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கர்த்தருக்கு பயந்து தான் அப்படி ஒரு கற்புள்ள வாழ்க்கையை வாழுகிறீங்க. நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு. பிள்ளைங்க எல்லாம் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ள வாழ்க்கையை வாழுகிற உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக பரலோகத்திலே பலன் தருவார். வேணா பைபிள் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அந்த தாளந்து ஓமையிலே கர்த்தர் சொல்லும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்த உன்னை அநேகத்தின் மேல் நான் யாரா வைக்கிறேன்? அதிகாரியாய் வைக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிப தங்கச்சிங்கெல்லாம் உண்மையா இருக்கிறீங்களா? அதுக்கு கண்டிப்பாக பரலோகத்திலே ஒரு கிரவுண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமேன். ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறோம்ல, முடிவறிந்து நிலைத்திரு, அப்பொழுது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய். பைபிள் எடுத்துட்டு காலையில் நடந்து பாரு, கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். அதை ஆண்டவர் என்ட்ரி பண்ணுவார். வீட்டில் கிடந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை என்ட்ரி பண்ணுவார். நான் சொன்னோம்ல பலன் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான். இது 1/2 கிலோமீட்டர் இருக்கும், பைக்கு வரல, லேட்டு, அது 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 அங்கே எம்டியாக அடக்கம். இவன் எனக்காக பிரயாசப்படலை, தாகம் இல்லை, ஓடலை. சிலவங்களாம் அடி வாங்கிட்டும் ஓடி வர, இதுக்கெல்லாம் பலன் உண்டு. என் நிமித்தம் ஆமீன் பாருங்கள், கிறிஸ்து நிமித்தம் பாடுபடுகிறவர்களுக்கு அவரோடு கூட என்னதும் உண்டு, ஆளுகையும் செய்வோம். ஆமேன். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட என்ன செய்வோம்? இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
உங்களுடைய பலன் அதிகரிக்கணும். ஆமென். கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்களேன். தம்பிங்க கவனிக்கிறீங்களா? உன் பலன் அதிகரிக்கணும். உன் பலன் அதிகரிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட்டை மூடிட்டு படுத்துடுறேன்னு சொல்லியாச்சுன்னா பலன் அதிகரிக்காது. காலையிலே எழும்பணும். சில பாருங்கள், சில தெய்வத்துக்கு மேலே உள்ள பக்தியினால் சிலவங்கெல்லாம் இப்போ வந்து கோயிலே படுத்துடுறாங்க. காலைல 5 மணி 6 மணிக்கே குளிக்கிறாங்க. அந்த அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச போல் ஏதோ என்ன செய்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக என்ன செய்கிறார்? இப்போ அவங்கள விட நம்ம பக்தி எப்படி இருக்கணும்? இருக்கா? ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா. அப்போ ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பிசாசு தடைகளை கொண்டு வருவான். இந்த 3 வாலிபர்களுக்கும் பயங்கரமான தடை. பனிஷ்மெண்ட்டும் சொல்லியாச்சு. தூக்கி எங்க போடப்படுவீங்க? அக்கினி சூளையிலே போடப்படுவீங்க. அக்கினி சூளையில போடப்படுவீங்க. ஆமென். பாருங்க, இங்க இருக்கிற சில தங்கச்சிங்கெல்லாம் உங்களெல்லாம் குறித்து நான் பல இடத்துல சாட்சி சொல்லியிருக்கிறேன். இந்த தங்கச்சி வந்து அவள் வாலிப நாட்களே பைபிளை தூக்கிட்டு ஒரு கிராமத்துல இருந்து வருகிறா. ஆண்டவர் அவளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த தம்பிங்கெல்லாம் அப்படித்தான், பைபிளை தூக்கிட்டு உற்சாகமா எத்தனை பேர் நீங்க வர்றீங்களோ உங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சந்தேகமே இல்லை. ஏன்னா அவருடைய ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. ஆமென். அப்போ ஆராதனைக்கு சாத்தான் தடையை கொண்டு வரும். அன்னைக்கு தான், அப்பந்தான் எல்லாம் கிளம்பி இருப்பீங்க. அப்பந்தான் திடீர்னு ஏதாவது பலகீனமும் வரும். ஒரு தலைவலியா இருக்கும், இல்லாட்டு என்னது எந்தெந்த வலியெல்லாம் உண்டோ எல்லா வலியும் வரும். ஆனாலும் நீங்க எழும்பி புறப்பட்டு பாருங்க, அது ஓடிப்போம். சாத்தான் நினைப்பான் நம்ம தடை ஒன்றும் இங்க என்ன செய்யாது, பலிக்காது. சொல்லுங்க, நம்ம தடை ஒன்றும் இங்க என்ன செய்யாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாத்தான் சொல்லுவான் நம்ம ஆயுதம் ஒன்றும் இங்கே என்ன செய்யாது, பலிக்காது. இவள்கிட்ட பலிக்காது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆராதனைக்கு நீங்கள் வருகிறதை கர்த்தர் உற்று கவனிக்கிறார். பிரைஸ் காட். அப்போ சாத்தான் ஆராதனைக்கு இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஆராதிக்க முடியாதபடிக்கு தடைகளை வைத்திருக்கிறானோ அந்த தடைகள் உடைக்கப்படும்படியா கையை தட்டி ஒருக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவருடைய 16வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம இப்போ அந்த பைபிள் ஸ்டடியில கொரிந்து சபையை தியானித்துட்டு இருக்கிறோம். அதிகாலை ஜெபத்திலே கொரிந்து சபையை தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் எபேசில் இருக்கும் பொழுது கொரிந்து சபைக்கு கடிதத்தை எழுதுகிறார். அப்பொழுது பாருங்கள், எபேசில் வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷம் இருக்கிறாரு. அப்போ கொரிந்து சபைக்கு அவர் சொல்லுகிறாரு, எனக்கு வந்து இங்கே ஊழியத்திற்காக பெரிதும் அனுகூலமான வாசல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பெரிதும் அனுகூலமான வாசல் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ சுவிசேஷத்திற்கு ஊழியத்திற்கு கூட சாத்தான் சில தடைகளை கொண்டு வருவான். நீங்க ஏதாவது ஆத்துமாக்களை சந்திக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். அம்மையின் பாருங்க, நம்ம சபையில் அப்படிப்பட்டவங்க எழும்பணும். அம்மையின் சுவிசேஷம் சொல்லுகிறவங்களா இருக்கணும். பிரைஸ் காட். அப்போ நீங்க ஆண்டவருடைய ஊழிய காரியமாய் நீங்கள் கால்களை முன்னே எடுத்து வைக்கும் பொழுதும் சாத்தான் வந்து ஓப்பன் டோரை திறந்து தருவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா யார் ராஜ்யத்திலேருந்து சிலரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு இவள் என்ன செய்ய பார்க்கிறாள், இழுக்க பார்க்கிறாள். சாத்தானுடைய ராஜ்யம் எது? நரகம். அங்கு அவனுடைய சேனைகள் உண்டு. அங்கு பாருங்கள், அவனுக்குன்னு சில டிபார்ட்மெண்ட், அவனும் சில ஃபைல்லாம் வச்சுட்டு இருப்பான். ஓ, இவெல்லாம் நமக்கு தான், நம்ம லிஸ்ட்டு தான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். சிலவங்களை பார்த்தோன்னே சாத்தானுக்கு ரொம்ப ஹாப்பி. பிள்ளைங்கள்லாம் நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? சில ஆட்களை பார்த்தோன்னே யாருக்கு ஹாப்பிமா? சாத்தானுக்கு ரொம்ப ஹாப்பி. இவன் நம்ம டீமில் தான் இருக்கிறான். இந்த ஏ டீம் பி டீம்லாம் சொல்லுவாங்களா, ஓகே இவன் நம்ம டீம் தான், இவன் நம்ம டீம் தான். ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த என்னது உண்டாகிறது? சந்தோஷம். தூதர்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஓகே, ஒரு மனிதன் ஆமீன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டுகிறான், பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான், மனம் திரும்புகிறான். பாவ வாழ்க்கைக்கு என்னது வைக்கிறான்? முற்றுப்புள்ளி, மனம் திரும்புகிறான். அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்னது? சந்தோஷம். சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்களா தங்கச்சிங்களா? நிமிர்ந்து சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு, சினிமா பாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு, கெட்ட வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு, போதை பொருட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு ஒரு ஆள் மனம் திரும்புகிறாங்கன்னு நினச்சிடுங்க. அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த என்னது? சந்தோஷம். 2 கையை உயர்த்தும். ஆண்டவரே, அந்த சந்தோஷம் எங்க வீட்டுக்குள்ள உண்டாகட்டும், எங்க சபையில உண்டாகட்டும்.
அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சர்ச்சைக்கு வந்தது நல்லதுதான், ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். உங்க மேல பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. தம்பிங்க இங்க பாருமா, நிமிர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ்க்கையில எதையாவது சின்ன சின்ன விஷயத்திலேயே மனம் திரும்பி இருக்கிறீங்களா? ஏதாவது எழுத முடியுமா? ஒரு 10 பாயிண்ட் எழுத முடியுமா? இதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பி இருக்கேன், இந்த விஷயத்துல எல்லாம் மனம் திரும்பி இருக்கேன். தம்பிங்க எழுத முடியுமா? இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நான் என்ன செய்யிருக்கேன், என் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் வந்திருக்கு. இன்னைக்கு பேப்பர் கொடுத்து எழுத வைக்கணும். சண்டே கிளாஸ் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறவங்க முன்னால ஒரு 10 பாயிண்ட் எழுதி தந்துட்டு தான் போனோம். மனம் திரும்புவதற்கான ஒரு 10 பாயிண்ட். இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் மனம் திரும்பி இருக்கேன். கெட்ட வார்த்தை இப்போ பேச மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இப்போ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன், இப்போ எனக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஒரு 10 பாயிண்ட் எழுத முடியுமா? இதுக்கும் படிக்கணுமா? இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தங்கச்சியும் சொல்ல முடியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்கிட்ட இருக்குது. ஒரு 10 விஷயத்துல மனம் திரும்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் மாறணும். கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்யணும்? மாறணும், வளரணும். 2024 முடிஞ்சு 2025 கால் வைக்கிறோம். நம்ம இன்னும் வளரணும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஆனாலும் அதன் மத்தியிலே கர்த்தர் திறந்ததுதான். கையை தட்டி சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஊழியத்துல கிருபையினால் இந்த சபைக்கு என் தேவன் பெரிதும் அனுகூலமான வாசல்களை அவர் திறந்து தந்திருக்கிறாரே. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறபடி சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ விரோதம் செய்கிறவர்கள் நடுவிலே நமக்கு பெரிதும் அனுகூலமான வாசலை கர்த்தர் திறந்து தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. அமீன். அப்போ இந்த காலை வெள்ளி அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்துல, ஆராதனையில இதுக்கெல்லாம் நீங்க கருத்தா சில வேளையில ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சத்துரு போன வாரம் என்ன தடை பண்ணிட்டான், நான் பைபிள் ரீட் பண்ண முடியாம, ஜெபம் பண்ண முடியாம, குடும்ப ஜெபம் பண்ண முடியாம, ஆராதனைக்கு போக முடியாம தடை பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த தடை இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பாருங்கள், பல வேளையிலே சாத்தான் கொண்டு வருகிற சில இன்னும் தடைகள் என்னவென்று சொன்னால், குடும்பத்திலே உள்ள சில நபர்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு சில தடைகளை கொண்டு வருவான். அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி ஒருக்கா ஜெபம் பண்ணிரோம். ஆண்டவரே, என் வீட்டில இருந்து இன்னும் யாரெல்லாம் சபைக்குள்ள வரலையோ அவங்களையும் ரட்சிங்கப்பா. ஒரு விண்ணப்பமா சொல்லுங்களேன். என் சகோதரன் வரணும், என் சகோதரி வரணும், என் பிள்ளைகள் வரணும், என் புருஷன் வரணும், என் மனைவி வரணும். நாங்க குடும்பமா ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படட்டும். கையை தட்டி அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடை இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சில கிரியைகளை நடப்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு சாத்தான் சில தடைகளை ஏற்படுத்துவார். நல்லா புரிஞ்சிடணும். சில பொருளாதார நன்மைகள், அளவிட்டால் இந்த பண்டிகை நாட்களை நீங்கள் சமாதானத்தோடு கடந்து அதை புது வருடத்திற்கு நேராய் போக முடியாதபடிக்கு சில தடைகளை கொண்டு வரலாம். சிலருடைய வாழ்க்கையில இப்படி சொல்லுகிற கேள்விப்பட்டிருக்கிறேன். சில வருடமாகவே நாங்கள் புது வருடத்துக்குள்ளே சமாதானமா போனதில்லை. நீங்க முன்கூட்டியே ஜெபம் பண்ணணும். ஆவியானவர் உங்கள் சிந்தைக்குள்ளே அதை கொண்டு வருகிறார்ல, கைகளை உயர்த்தி அதுக்காய் ஜெபம் பண்ணணும். சில வேளை நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது சாத்தானுடைய திட்டங்கள் உடைக்கப்படும். ஆண்டவர் கிழித்து போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மளுக்கு எதிரடையாய் சாத்தான் தயார் பண்ணின அந்த எழுத்துக்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே குலைத்து போட்டார். இப்போ ஒரு A4 சைஸ் பேப்பர்ல நமக்கு விரோதமா நிறைய பேர் அந்த ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்னு நினச்சிடுங்க. அது அந்த எஃப்ஐஆர் அளவிட்ட கேஸுக்கு அளவிட்ட பல விஷயத்திற்காக. இப்போ அதுல ஒரு பாட்டில் நிறைய இந்த ரெட்டிங் இருக்குல்ல, ஒரு பாட்டில் அது நிறைய அப்படி ஓப்பன் பண்ணி அந்த A4 சைஸ் பேப்பர்ல அப்படி ஊத்திட்டீங்கன்னு நினச்சிடுங்க. ரெண்டாவது அதுல இருந்து படிக்கிறது தெரியுமா?
இல்லை, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சிந்தின கடைசி சொட்டு இரத்தத்தை வர நமக்காக சிந்தினாரே. அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு எதிரடையாக பிசாசு எழுதி வைத்திருந்த நம்முடைய தலைமுறைக்கு எதிராக எதிரடையாக அவன் எழுதி வைத்திருந்த எல்லா காரியத்தையும் இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே குலைத்து போட்டார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஷாந்தா பௌதா லாகா. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குடும்பங்களை குறித்த, தலைமுறைகளை குறித்த சத்துருவானுடைய திட்டங்கள் கர்த்தருடைய நாமத்திலே உடைக்கப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆபேலுடைய இரத்தம் தேவ சந்நிதியில போய் பேசி இருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம், குற்றமில்லாத இந்த இரத்தம், நான் குற்றம் இல்லாம சிந்தப்பட்டிருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானதை உங்களுக்காக எனக்காக பிதாவுடைய சந்நிதியிலே பேசி கொண்டிருக்கிறது. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எனக்காக பரிந்து பேசுகிறவரே, ஓ குற்றமில்லாத இரத்தமே, மாசில்லாத இரத்தமே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கு. அந்த இரத்தம் இன்றைக்கும் நமக்காக ஜெயம் தருகிறது. சில போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு இருக்கிற தடை, ஜெபிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடை, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாதபடிக்கு இருக்கிற தடை, அதையெல்லாம் ஆவியிலே கொண்டு வந்த இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லணும். நீ சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். இரத்தம் நமக்காக பரிந்து பேசும். இரத்தம் இன்றைக்கும் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும். பிசாசு பயப்படுகிற ஒரு காரியம் ஒண்ணுன்னா இயேசுவின் இரத்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநேக அசுத்த ஆவியிலே அலக்களிக்கப்படுகிறவங்கள்ட்ட வேற எதை சொன்னாலும் சொல்லும். இயேசுவின் ரத்தம் சொல்லுன்னா சொல்லாது. ஏன்னா அதுக்கு தெரியும் ரத்தம். ஆமீன். பாருங்க, நம்முடைய ஃபைலை டெலீட் பண்ணுகிறதுன்ட்டு சாத்தானுக்கு என்ன செய்யும் தெரியும். அதனால இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவருடைய காரியத்திலே முன்ன வர முடியாதபடிக்கு சில தடை இருக்கிறதா, நீங்க சொல்லணும், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் பேர பிள்ளைகளுக்கு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அப்போ பொருளாதார நன்மை, உங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கலாம், ஒரு தொழிற்ஸ்தலம் இருக்கலாம், ஒரு வியாபார ஸ்தலம் இருக்கலாம். ஆமீன். பாருங்கள், அவைகளுக்கு மேல நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். ஆண்டவரே, அதுல நன்மைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை மந்திரம், தந்திரம், தகடு, என்ன வேணாலும், எது வேணாலும் ஏவி விடலாம், எது வேணாலும் செய்யலாம். அது எல்லாம் ஓவர் டேக் பண்றது இயேசுவின் ரத்தம். இது தெளிக்கப்படுகிற ரத்தம். சொல்லுங்க, இது என்ன செய்கிற ரத்தம்? தெளிக்கப்படுகிற ரத்தம். அப்போ அவங்க தொழில் ஸ்தலங்கள்ல அந்த இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். உங்கள் வாகனங்கள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். உங்கள் வருமான பகுதியில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். வீட்டுக்குள்ள சமாதானமா வாழ முடியலையா, நீங்க வீட்டுக்கு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். ஆண்டவரே, உங்க ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை என்ன செய்யும்? மறைத்து கொள்ளும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர். மீண்டும் சொல்லுங்க, கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற துதியே சில தடைகளை உடைக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் யோசுவா 6வது அதிகாரம். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அவங்க துதியினாலே அதை உடைத்தார்கள். பைக்கில் போறீங்களா? அப்படி ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு போங்க. சில வேளையில் நம்ம இந்த ரயில்வே கேட்டுக்கெல்லாம் நம்ம போச்சில் கரெக்டாக அங்கே ட்ரெயின்லாம் போய் கரெக்டாக நம்ம பிரேக்கே பிடிக்க வேண்டியது வராது, கியர் டவுன் பண்ண வேண்டியதே வராது. வேணா அந்த ஸ்பீட் பிரேக்காக ஒரு கியர் வேணா டவுன் பண்ணலாம். கரெக்டாக செக் போஸ்ட் உயரும். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறீங்க? யாருமே உணர்ந்தது இல்லையா? எனக்கு அடிக்கடி ஆமீன். கையை வைத்து ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? நம்ம லைஃப் ஸ்டைலே அப்படிதான் இருக்கும். ஆமீன். பாருங்கள், அன்பு தேவனில் ஒரு எக்ஸாம்பிள். தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்க விசுவாசத்துல முன்ன போகும்பொழுது உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணலாம். அதில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய விஷயங்களிலே நீங்கள் ஜெபிக்கலாம். அதில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். கடைசி 2 வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது ஒரு காலம் தடைபடாது. அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒரு காலம் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
42வது அதிகாரம் 2வது வசனம், தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த கால வேளையிலே இந்த ஜெப வீட்டிலே வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த அறிவு மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு வெற்றி தான். ஆமென். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுகிறீங்க? ஆமென். என்ன அறிவுன்னா, ஆமென், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒரு காலம் தடைபடாது. ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. இதை வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். இது இருதயத்துக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். இதான் ரகசியம், உங்க வெற்றிக்கு ரகசியமே. ஆமென். இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில என்ன செய்யணும்? தங்கச்சியை கவனிங்கம்மா, இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில தனி ஜபத்திலே இதை அறிக்கை பண்ண. ஆண்டவரை, என் வாழ்க்கையில நீர் செய்ய நினைக்கிறது ஒரு காலம் என்ன செய்யாது. 2024 என்ன நன்மையெல்லாம் தரணும்னு நினைச்சாரோ, இன்னும் சில நாள் தான் இருக்குது, ஆனா கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஊழிய பாதையில, குடும்பத்துல, உங்க வீட்டினுடைய பொருளாதார காரியத்துல, உங்க 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 பாக்கெட்ல அல்லது உங்க பேலன்ஸ்ல இவ்வளவு நன்மைகள் வரணும்னு கர்த்தர் நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா ஏசாயா 45 அதனுடைய 1-2 கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. ஆண்டவர் வந்து பாருங்க, ஒரு மனுஷனுக்கு மேல அபிஷேகம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார். அடுத்ததாக ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி. அந்த நாட்களில் இருந்த பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை ஆண்டவர் வந்து நடுங்க வைத்தார். அது தேவனுடைய விரல் வெளிப்பட்ட பொழுது அது நடந்தது. அடுத்தது அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. அடுத்ததாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக வாசல்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? பூட்டப்படாமல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.